ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் நம்புங்க, விசுவாசிங்க, அவருக்கென்று உங்களை ஒப்புக்கொடுங்க. இந்த முதல் நாளிலே நீங்கள் செய்யும்போது இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வரப்போகிற வருடங்கள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தருவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த புதிய வருஷத்தில் இந்த காலை வேளையில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற ஆண்டு முழுவதும் நம்மை பத்திரமாய் பாதுகாத்த தேவன் ஒரு புதிய 2025 வருடத்துக்குள் பிரவேசித்து இந்த ஜனவரி மாதத்தின் முதல் தேதியிலே இந்த அனுதின அற்புதம் காலை தியானத்தில் இறை வார்த்தையை, வாக்குத்தத்த செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்ததாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த புதிய வருஷத்திலே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்திலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த காலை தியானத்தை மறவாமல் நீங்கள் பாருங்கள். அதே போல் உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். புது வருஷத்திலே பிரவேசித்திருக்கிற நாம் பல புதிய திட்டங்கள், புதிய எண்ணங்கள், புதிய நினைவுகள் எல்லாம் நமக்குள்ள வரும். புதிய காரியங்கள் வரும். அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், எல்லாம் இருக்கும். இன்னும் சிலருக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த வருஷத்தில் போன வருஷம் மாதிரி துன்பங்கள் வருமா, துக்கங்கள் வருமா, அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். நிறைய வாக்குத்தத்த செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டே கூட இருக்கலாம். இன்றைக்கும் கர்த்தர் என் மூலமாக உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்த செய்தி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: நான் உன்னை பத்திரமாக பார்த்து கொள்வேன். இந்த வார்த்தையை கேட்கும் போதே ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே வரலாம். நான் உன்னை பத்திரமா பார்த்து கொள்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, அப்போ இந்த வருஷத்தில் அவரே நமக்கு ஒரு பாதுகாப்பாக நம்ம கூட இருந்து நம்மை வழி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர் உங்களை பத்திரமாய் பார்த்து கொள்வார். He will preserve you. உங்களை பத்திரமா பார்த்து கொள்வார். அப்போது பெரியவங்க சிறு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகும்போது சொல்லுவாங்க, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கொள்வேன், என் கூட வா அப்படிம்பாங்க. அப்போ அந்த குழந்தைக்கோ அந்த சிறியவர்களுக்கோ ஒரு நம்பிக்கை இருக்கும். சரி, இவங்க கூட போனால் மிகவும் பத்திரமா பார்த்துக்கொள்வாங்க, ஒரு நம்பிக்கை அங்கே வருது, ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பயம் போகிறது. இதே போல தான் ஆண்டவர் இந்த ஆண்டிலே நம்மை பத்திரமாய் பார்த்து கொள்கிறார். வேதத்தின் அடிப்படையிலே அநேக காரியங்களை தியானிக்கலாம். ஆனால் இந்த காலை தியானத்திலே குறுகிய நேரத்திலே ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். எதிலிருந்தெல்லாம் அவர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். முதலாவதாக, உங்களுடைய சகல உபத்திரவங்களிலிருந்து அவர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். He will preserve you from all tribulations. சகல உபத்திரவங்களிலிருந்து உங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். உபத்திரவம், கஷ்டம், பிரச்சனை இல்லாத ஆட்களே கிடையாது. இது எல்லாருக்கும் ஒரு சகஜமாக வருகின்ற ஒரு காரியங்கள். இதற்கு உதாரணமாக பக்தனாகிய யோபுவின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் போது, யோபுவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 16, 27 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது யோபு சொல்கிறான், உபத்திரவம் என்னை பிடித்து கொண்டது, உபத்திரவங்கள் என் மேலே வந்தது என்று சொன்னான். யோபு பட்ட உபத்திரவத்தை போல ஒருத்தரும் பட்டிருக்க முடியாது. அவன் பெரிய செல்வந்தன், சீமான். கிழக்கத்திய புத்திரரில் யோபு அப்படி என்றால் தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஆளு, மிகுந்த செல்வந்தன். அவனுக்கு இருந்த வேலையாட்கள், வேலைக்காரிகள், மிருகஜீவன்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதது. குமாரர்களும் குமாரத்திகளும் இருந்தார்கள். ஆனால் ஒரே நாளிலே அவன் எல்லாவற்றையும் இழக்க நேரிட்டது. அத்தனை மிருகஜீவன்களை இழந்தான், வேலையாட்களை இழந்தான். இன்னும் சொல்லப்போனால் குமாரர்களையும் குமாரத்திகளை இழந்தான். அவனுடைய சரீரத்திலே வியாதி, மனைவி கூட அவனை ஏளனமாக பேசி அவனை ஒதுக்கி தள்ளினாள். இவன் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தான். அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் நாட்களுக்குள் யோபு காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் கடைசி அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது
யோபுவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்தார். இத்தனை சூழ்நிலை வந்தாலும் சரி, இத்தனை பிரச்சனைகள் அவன் வாழ்க்கையிலே கடந்து வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இழந்தாலும் சரி, கர்த்தர் அவனை பார்த்து கொண்டார். அவனுடைய ஜீவனை யாரும் எடுக்க முடியவில்லை. அவன் ஜீவன் அவனுக்குள்ளே பத்திரமாய் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டதுனால அவன் இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் திரும்ப பெற்றுக்கொண்டான். மீண்டும் பெற்றுக்கொண்டான். அத்தனையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். இரட்டத்தனையா பெற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இரண்டாவது, உங்களை சகல வியாதிகளிலிருந்தும் அவர் உங்களை பாதுகாத்துக்குவார். He will preserve you from all diseases. யாத்ராமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தியருக்கு வந்த எந்த வியாதியும் உங்களுக்கு வராது. நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். உங்கள் சரீரத்தில் வியாதியோடு பலவீனத்தோடு கூட இன்னும் இருக்கிறேன், போன வருஷமும் இப்படி தான் நான் பாடுபட்டேன், இந்த வருஷமும் இப்படி தான் பாடுபடணுமோ அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுடைய வியாதியிலிருந்து உங்களை நான் பத்திரமா பாதுகாத்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வியாதி உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அவர் உங்களை பாதுகாப்பாய் வைத்துக் கொள்வார் என்று வேதத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தின் முதல் நாளில் ஆண்டவரே, இந்த வியாதி இந்த வருஷத்தில் என்னை பாதிக்காதபடி என்னை பாதுகாத்துக்கொள்ளும், என்னை முழுமையாய் குணமாக்கும் என்று நீங்கள் ஜெபிக்கும் போதும் உங்கள் வியாதியிலிருந்து ஆண்டவர் உங்களை முற்றிலுமாக பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் உங்களை நரக ஆக்கினையிலிருந்து அவர் உங்களை பாதுகாப்பார். எப்படிப்பட்ட நரக ஆக்கினை? நித்திய நரக ஆக்கினையிலிருந்து உங்களை பாதுகாப்பார். He will preserve you from the eternal hell fire. நித்திய நரக ஆக்கினையிலிருந்து உங்களை பாதுகாப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நித்திய நரக ஆக்கினை என்று சொல்லும்போது அது ஒரு தண்டனை உள்ள இடம் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. அது ஒரு நல்ல இடம் அல்ல. அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அப்போ அதிலிருந்து பாதுகாத்து எங்கே கொண்டு போகிறாரு? பரலோகத்துக்கு கொண்டு போவார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பாவம், சாபம் எல்லாம் இருக்கிறது, தவறுகள், குற்றங்கள். இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு விமோசனம் இயேசு தான். அவருடைய இரத்தம் தான் நம்ம கழுவி சுத்திகரிக்கிறது. மத்தேயு 18:11 பாருங்க. கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தேன்னு இயேசு சொல்றார். 1 தீமோத்தேயு 1:15 வாசித்து பாருங்கள். பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது, இயேசு இந்த உலகத்தில் வந்தது பாவிகளை ரட்சிக்க, கெட்டு போனவர்களை சீர்படுத்த, தவறுகிறவர்களை முறைப்படுத்த தான் வந்தான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் போன வருஷத்தில் உள்ள பாவத்தோடு இந்த வருஷத்தில் நீங்கள் நுழைஞ்சா இன்னைக்கே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றும், உங்களுடைய இரத்தத்தினால கழுவும், இந்த நித்திய நரக ஆக்கினையிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்வதற்கு நீங்கள் தான் ஐயா முடியும், என்னை பாதுகாத்து பரலோகத்திலே என்னை கொண்டு சேரும் ஐயா என்று கேட்கும்போது ஆண்டவர் இந்த பாதுகாப்பை கொடுப்பார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர். நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்று இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குப்படியே உங்களை சகல உபத்திரவங்களில் நின்றும் சகல வியாதிகளில் நின்றும் நித்திய நரக ஆக்கினையிலிருந்து அவர் உங்களை பத்திரமாய் பாதுகாப்பார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையில நம்புங்க, விசுவாசிங்க, அவருக்கென்று உங்களை ஒப்புக்கொடுங்க. பிலீவ், அக்செப்ட் அண்ட் சரண்டர். இதை நீங்கள் செய்யுங்கள். இந்த புது வருஷத்துல இயேசுவை நம்புங்கள், அவருக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். விசுவாசியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களை ஒப்புக்கொடுங்க. இந்த 3 காரியத்தையும் இந்த முதல் நாளிலே நீங்கள் செய்யும்போது இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வரப்போகிற வருடங்கள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தருவார். அந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த பிரார்த்தனையில் நீங்களும் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த புதிய வருடத்திற்குள்ள வாக்குத்தத்தத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
இந்த வார்த்தையின்படி உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே, அந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த பிரார்த்தனையில் என்னோடு கூட இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். சகல உபத்திரவங்களிலிருந்து பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். வியாதியிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும். நித்திய நரக ஆக்கினிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. தெய்வமே, நீர் என்னை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னை உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் பிரவேசிப்பீராக. அவருடைய கரங்களை நீர் பிடிப்பீராக. அவர்களோடு கூட நீர் இருப்பீராக. இந்த ஆண்டு மட்டுமல்ல, வரப்போகிற காலங்கள் முழுவதும் உடைய பிள்ளைகளோடு கூட நீர் வாசம் பண்ணுவீராகப்பா. உடைய கிருபைகளை மூடி மறைத்துக் கொள்ளும். எந்த தீங்கு வராதபடி காத்துக்கொள்ளும். இந்த ஆண்டு முழுவதும் இவர்களை மகிழ்ந்து களி கூறட்டும். இந்த முதல் நாளிலே அந்த சந்தோஷத்தை உம்முடைய பிள்ளைகள் மீது நான் வைக்கிறேன் இயேசு சுவாமி. அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.